ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோட இன்சிடென்ட்ல இதை நீங்க கவனிச்சிங்களா? அந்த ராஜா சொல்றாரு, இந்த சிலையை வணங்கு அப்படின்னு நெருப்புல போட்டுருவோம் அப்படின்னு. அப்ப இவங்க சொல்றாங்க, நாங்க அந்த சிலையை வணங்க மாட்டோம், எங்களோட தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர், ஆனா ஒருவேளை எங்களை தப்புவியாமல் போனாலும் நாங்க இந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்பயுமே நினைச்சிருப்போம் அவங்க ஏதோ அவிசுவாசத்துல சொல்லிட்டாங்களோ அப்படின்னு. பட் அதுதான் கிடையாது. அவங்க அங்க ராஜாக்கு இடமே கொடுக்கல. அதாவது எங்க தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர் அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா அங்க ஒரு இடம் இருந்திருக்கும். ராஜா கேட்பாரு, ஒருவேளை தப்புவியாமல் போனா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அப்ப அவங்க அதுக்காக தான் முன்கூட்டியே சொல்லிடுறாங்க, ஒருவேளை தப்புவியாமல் போனாலும் நாங்க உன்னுடைய சிலையை வணங்க முடியாது, உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க அவங்க தேவனை விட்டு கொடுக்கல அப்படிங்கறத பாக்குறோம். இப்ப இந்த ராஜாக்கு வேற கேள்வி கேட்க இடமே இல்லை. அதனாலதான் மறுபடியும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமா ஓகே நெருப்புல போடுங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரியே கர்த்தர் நெருப்புல இருந்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ காப்பாற்றினார் அப்படிங்கறத பாக்குறோம். ஸோ அவங்க தேவனை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. யோபு கூட பாருங்களேன், எல்லா சொத்து ஒரு செகண்ட்ல போயிடுச்சு, எல்லாமே வரிசையா போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலையும் அவரோட மனநிலை பாருங்க, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ யோபு அங்க கர்த்தரை விட்டு கொடுக்கல. என்னதான் எல்லாமே போனாலும் ஆண்டவரே என்னாண்டவர் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கேட்காம, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்றதுக்கு ஒரு ஆட்டிடியூட் தேவை. அந்த விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. ஸோ அவங்க அவிசுவாசத்தினாலலாம் இப்படி சொல்லல, கர்த்தரை விட்டு கொடுக்காம இருக்கதான் இப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத நம்மளும் புரிஞ்சு நம்மளும் கர்த்தரை விட்டு கொடுக்காம இருப்போம். ஆமென்.